மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, நோ டிடென்ஷன் பாலிசி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஸ்டேட்டும் கொண்டு வந்தாங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டு 8 வரைக்கும் ஆல் பாஸ். ஸ்டாலின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. 8 வரைக்கும் யாரையும் வந்து டிடைன் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் பாஸ் பண்ணி உள்ள விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் எழுதுனா. ஆனால் சென்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5ஆம் கிளாஸுக்கும் 8ஆம் கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவி ஸ்கூல்ஸ், சைனிக் ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற மொத்தம் 3000 ஸ்கூல்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்கூல்ஸில் வந்து 5ஆம் கிளாஸ்க்கு 8ஆம் கிளாஸுக்கும் ஃபெயில் ஆனவங்களுக்கு 2 மாதம் கழிச்சு திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கணும். அந்த ரீ எக்ஸாம்ஸுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர்ஸ் பயிற்சி கொடுக்கணும், கவுன்சிலிங்கும் கொடுக்கணும். அதை தாண்டி பேரண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு மாற்று வழி கொடுக்கணும் ஃபெயில் ஆகிறவங்கள. இல்லை ஒருவேளை அவங்க இதிலே கன்னியூ பண்ணுறமான கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி வந்து நாடே உருகுலை வச்சிருக்கு. ஸோ இந்த செய்தியினால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அச்சமலாயிருக்காங்க. இதனால 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்கள் அதை தாண்டியும் ஒரு வேளை குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மக்கள் சூஸ் பண்ற ஒரே ஆப்ஷன் NIOS தான் இருக்க முடியும். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ இதை பத்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் உடைய பர்சன்ஸ் கிட்ட தான் நம்ம மேலும் பேசணும். ஓகே, ஸ்டே டியூன் ஆன் நியாசக்கா நியூஸ் சேனல்.